Vainera, Tasmai. We'll be chanting the Vibrant Om 3 times before starting the session. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. இப்ப நம்ம அற்புதமா ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் என்ற ஒரு அற்புதமான நூல் கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் எழுதியது. த்ரெட் பேர் அக்கு வேற ஆணி வேறையா, நம்ம உடம்புன்னா என்ன, ஆத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன, நமக்கும் அந்த பிரம்மத்துக்கு என்ன தொடர்பு, பிரம்மத்தை பத்தி வேதங்கள் உபனிஷத்துக்கள், வேத அர்த்தம்னா உபனிஷத் என்ன சொல்றது, இதன் மூலமாக நாம் அடைய வேண்டியது என்ன என்பது எனக்கு ஒரு 1100 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். சமீப காலத்தியம் எனக்கு இதுதான் முக்கியம். 1957 தான் அவர் சமாதி அடைந்தார். அதனால his teachings and guidance are very relevant for us. அதனால அதை க்ளோஸா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம், எப்படி பிரம்மத்தை நேரடியா பார்க்க முடியாது, எப்படி உணர்த்துறது, எப்படி சம்சார பந்தம்ங்கிறத நாம ஒரு எப்படி பிரம்மத்துக்கு பிரிஞ்சிருக்கோம், அந்த பந்தங்கள் என்ன என்ன, இதைக்கு மேற்கொண்டு அந்த கைவல்யம் லிபரேஷன் சுதந்திர நிலையை அடைவது எப்படி சொல்லிட்டு அந்த பிரம்மம்னா என்னட்டு கோடிட்டு காட்டுறார். அதுதான் போன முறை பார்த்தோம் நாம. தாயுமானவர் சுவாமிகள் அவர் உணர்ந்த பிரம்மத்தை வார்த்தைகளால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி விளக்கினார். இப்போ அவருடைய இன்னொரு பாடலையும் பார்த்துட்டு இப்போ பார்த்தோம்னா, எல்லா உலகமும் ஆராய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்கானாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, சொல்வாய் செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலா செம்பொர் ஜோதி. இது மாணிக்க வாசகர் பெருமானுடைய, மாணிக்க வாசகர் பெருமான் மிக மிக உயர்ந்த சிவநிலையை அடைந்தவர். சொல்றச்சியே நேரடியாக இறைவனுடன் கலந்தவர் மாணிக்க வாசகர். அதாவது மாணிக்க வாசகரை சிவபெருமானின் அவதாரமா கூட சொல்லுவாங்க. என்ன சிவபுராணத்தின் மூலமாக மிக மிக தெளிவாக சிவநிலையை, ஜீவன் முக்தியை விளக்கியவர் மாணிக்க வாசக பெருமான். திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கு ஒருகார் என்ற மிகப்பெரிய ஒரு மேன்மையான திருவாசகத்தை நமக்கு அளித்தருளியவர் நம்முடைய மாணிக்க வாசகர். அவர் சொல்றார், இது பிரம்மத்தினுடைய அனதர் டைமென்ஷன் அக்கார்டிங் டு மாணிக்க வாசகர். எல்லா உலகமும் ஆயனாயினியே, அண்டாண்ட கோடி பிரம்மாண்டத்தில் எத்தனையோ பிரபஞ்சங்கள், எத்தனையோ கோள்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள், எத்தனையோ விண்மீன்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன தம் தம் இயக்கத்தில். அத்தனை உலகத்தையும் படைப்புக்கு ஆளாய் அடிப்படையாய் இருந்தாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. திருவேகம்பம் என்பது ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே, நல்லாரை நன்மை அறிவாய் நீ. ரொம்ப ரொம்ப அழகு இதுதான்.
நல்லாரை நல்ல குணங்களை உடையவர்களாக இறைமையின் வழி நின்று முன்னேற வேண்டும் என்று நாம் நம்முடைய ஆன்ம பாதையில் நடக்கும் பொழுது பலவிதமான இடையூறுகள் வரும், பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதுல தொலைந்து போகாம நன்மை அறிவாய் நீயே, இறைவனே நீயே சரணாகதி என்று உன்னுடைய பிரம்மம், நீங்க எந்த பேர் வச்சு கூப்பிட்டுக்கோ, அப்படி நீ சரணாகதி அடையும் பொழுது, நீ நல்ல குணங்களை பின்பற்றும் பொழுது உனக்கு எது நல்லதோ அதை அறிந்து தன் வசப்படுத்தி தன் வழி நடத்தக்கூடிய இறைவா சொல்றாரு. இது ரொம்ப முக்கியங்க. இந்த கிரேஸ், இந்த கிரேஸ் உங்க வாழ்க்கையில பல நிகழ்வுகள்ல உணர்ந்திருக்கலாம். இதுக்கு மேல என்னடா செய்யறது ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிறச்ச யார் மூலமாகவோ எதன் மூலமாகவோ ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப முக்கியம் இது. அதுக்குத்தான் நம்ம நல்லவர்களா இருக்கணும். நம்ம நல்லவர்களாக நல்ல குணத்தை யமா நியமா இதை பின்பற்றிக்கிட்டே வந்தோம்னா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு ஒரு பக்க துணையாக, நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், அல்லது இந்த சமூகமாக இருக்கலாம், இந்த பிரச்சனை எப்படிடா தீரும் நினைக்கிறச்ச யாரு மூலமாவோ அந்த நன்மை அந்த பிரச்சனை தீரும். வாழ்க்கையில் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். அதனால நீ நல்லவனா இருக்க, அதுவும் இல்லாம ஸ்ரீ எம் சொல்ற, நீ நல்லவனா இருக்கிறது ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கிறார். He says be simple, be compassionate and be kind to everybody. இது மூணு தான் சொல்ற. Be simple, எளிமையா இரு. இந்த உடம்புக்கு நீ என்னத்தான் உருகி 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 என்ன பண்ணினாலும் இதுக்கு ஒரு டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் இருக்கு, டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த உடம்பின் மூலமாகத்தான் உன் உள் உணர்வை அறிய முடியும். அதனால இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அது மட்டும் பார், தேவைகளை பார். பி சிம்பிள். அடுத்தது பி கம்பேஷன். எந்த ஒரு உயிருக்கும் உன்னால் ஒரு நன்மை ஏற்படுமானால் அதை செய். அப்பவே அந்த இறைமையினுடைய கருணை தானாக வரும். அடுத்தது பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நீ உன்னுடைய ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்க, உன்னை நீ குறைச்சு நினைக்காத, உன்னை திருத்திக்கும். அதே போல உன் நெருங்கிய சுற்றத்தாரிடம் பி கைண்ட், அவர்களிடம் அன்பாக நடந்துக்கும், குற்றம் பார்க்கிற சுற்றம் இல்லை. இது மூணு தான் சொல்ற ஸ்ரீயம். நேற்று கேட்டுட்டு வேற ஒண்ணுமே வேணாங்கிறாரு. இது மூணு பண்ணினாலேயே இறைவனின் கருணை தானா உனக்கு வரும். அதுதான் நல்லாரை நன்மை அறிவாய் நீயே. அது மட்டும் இல்ல, ஞான சுடர் விளக்கானாய். சுடர் விளக்கு, ஒரு இருட்டில் அந்த இருளை போக்கி நமக்கு எல்லா பொருள்களையும் தெளிவுபடுத்துவது ஒரு விளக்கு. ஒரு சின்ன அகல் விளக்கு இருந்தா அதன் மூலமாக 1000 அகல் விளக்குகளை ஏற்றலாம். அந்த ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றும் பொழுதே இருட்டு காணாம. இதுல ஒரு அற்புதமான சுஃபி கதை இருக்கும். மிகப்பெரிய சுஃபி செயின்ட் நிசாமுதீன். நிசாமுதீன் அவர் பேர்ல தான் டெல்லியில கூட அந்த ஒரு ஸ்டேஷன் பேரே வச்சிருக்காங்க, நிசாமுதீன். இட்ஸ் எ கிரேட் ஞானி சுஃபி செயின்ட். சுஃபி செயின்ட்டுக்கும் ஒரு கன்வென்ஷனல் முஸ்லிம்க்கும் வித்தியாசம். அவர்கள் புரட்சியாளர், இறைமை இருப்பதை உணர்வார்கள். அவர்கள் எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டார்கள் அல்ல. அப்பேற்பட்ட நிசாமுதீன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கார், ஒரு ரூம்ல இருக்கார். அப்ப இருட்டிடுச்சு. ஒரு சின்ன பெண் குழந்தை வந்து ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு, அந்த சின்ன குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷம். இவர் வயதானவர். அல்லடா இந்த குழந்தைக்கு என்ன ஒரு அன்புடா, தாத்தா இருட்டுல இருக்காருன்ட்டு விளக்கேற்றி வச்சிட்டு இருக்காளே அப்படின்ட்டு பாக்குற. குழந்தை இந்த விளக்கை ஏற்றி வைக்கணும் எப்படி தோணித்து? தாத்தா நீங்க இருட்டுல இருக்கிறீங்க அதனாலதான் என்றப்ப இது என்ன சொல்லுவாருன்னு உப்புனதை விளக்கம் அணைச்சிடுவார். மறுபடியும் இருட்டாயிடும். குழந்தை நீ ஏற்றி வச்ச ஜோதி இப்ப எங்க போச்சு? இருட்டா இருக்கு அப்படின்னா. அந்த ஜோதி எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லுங்க, இந்த இருட்டு எங்க போறதுன்னு நான் சொல்றேன். அந்த ஜோதி எங்கிருந்து வந்தது நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க.
அப்புறமா இந்த ஜோதி எங்க போச்சு நான் சொல்றேன். அப்பதான் அவருக்கு தெரியுது, இது வந்து ஒரு சாதாரண குழந்தை இல்ல, ஒரு அமானுஷ்யமான குழந்தை, ஒரு தேவதையே தனக்கு புத்தி கற்பிக்க வந்ததுன்னுட்டு அந்த குழந்தை மட்டும் இந்த விளக்கை ஏற்றி வை. அப்ப சொல்லுவா, தாத்தா உங்ககிட்ட ஏன் வந்தேன்ன, உங்களால எத்தனை ஆயிரம் பேர்கள் ஞானத்தை அடைகிறாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில சந்தோஷத்தை விளக்கிட்டு இருக்கீங்க, அந்த அன்பு தான் என்னை உங்களிடம் ஈர்த்தது. இந்த தாத்தாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், எனக்கு அன்பு தான் ஈர்த்தது. அந்த தாத்தா கருத்துல முத்த வச்சுட்டு ஓடி போயிடும். ரொம்ப நேரம் யோசிப்பார், எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணினேன், இந்த மென்மையான இதழ்கள்ல ஒரு குழந்தைய ஒரு தேவதைய எனக்கு முத்த வச்சுட்டு போறா. இறைவா, நீ எந்த ரூபத்துல யார் மூலமா இருந்தாலும் யாருக்கு தெரியும். என் உடம்பெல்லாம் புல் இருக்குது, என் உடம்பெல்லாம் ஆனந்தத்தில் இருக்கு. என்னுடைய சிற்றறிவை எவ்வளவு அழகா சுட்டி கட்டிட்டு போயிட்டா அந்த குழந்தை. இனிமேல் என்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நிச்சயமாக ஞானம் பேசுவேன். எனக்குள் என்ன தோன்றுகிறது அதை பகிர்ந்து கொண்டேன். இப்பேற்பட்ட கருணையில் எனது இருட்டை போக்கி எனக்கு ஒளி விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கருணை உன்னிடம் இருக்கும் பொழுது இறைவா, அந்த கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், எந்த விதத்தில் நன்மை உங்களுக்கு அதை நன்றி செலுத்துவேன் என்றால், இன்று நீங்கள் ஏற்றி வைத்த விளக்கு என்னுள் உயிர் மூச்சாக இருக்கும் வரை அறியாமையாகிய இருளை போக்கி எனக்கு நீங்கள் கொடுத்த ஞான விளக்கை அனைவர் உள்ளத்திலும் ஏற்றுவேன் என்று அந்த சங்கல்பம் எடுக்கிறார் நிசாமுதீன். He becomes a very great Sufi saint. அதுபோல ஞான சுடர் விளக்காராய் நீயே. சுடர் ஏற்றல, பரபிரம்மம் ஞான சுடர் விளக்கு ஆனாய் நீயே. ஏற்கனவே ஞான சுடராதான் அந்த இறைவன் இருக்க. அதனுடைய ஒரு சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம அண்ணாமலை தீபம். இதுல ரொம்ப அழகா சொல்ற, முன்னெல்லாம் இப்போ வந்து அது என்ன மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. இவரேத்த கடப்பா சுவாமிகள் சொல்ற திருவண்ணாமலை தீபம்னு என்னன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காலத்துல ஏற்கனவே மலை மேல போய் உச்சியில அந்த எண்ணெய் கோபரையில நெய்யெல்லாம் வச்சுட்டு திரியெல்லாம் ஏற்றிட்டு சுத்திரி ஒரு திரைய பிடிச்சு பாடலாம், ஸ்கிரீன். கரெக்டா 6 மணி ஆரம்பிச்ச அந்த விளக்கு அங்க அந்த அண்ணாமலை தேவர் ஏற்றி அந்த திரைய விளக்குவாங்க. அப்பதான் அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல அந்த விளக்க பார்த்துட்டு இங்க விளக்கு ஏற்றுவாங்க. புரியுதா? அதுக்கு என்ன அவர் சொல்றாருன்னு, அறியாமையாகி இருளை நீக்குபவர் அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலையாக அவர் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். அந்த ஒளி அங்கே வந்து வரும் பொழுது இருட்டு என்பதற்கு அங்கே இருப்பே கிடையாது. அதுபோல அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீபங்கள் ஞான விளக்காக பற்றி எரிகின்றன என்பதை விளக்குவது தான் திருவண்ணாமலை தீபம் சொல்றார். அதனால இப்ப கூட மலை மேல விளக்கு ஏற்றினப்ப இங்க ஏற்றுவாங்க. காலையில தீபம் ஏற்றுவாங்க, சாயங்காலம் சாயரட்சையில அண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு தான் இங்க. இது வந்து கடப்பா சுவாமிகள் சொன்ன ஒரு விளக்கம். ஆக ஞான சுடர் விளக்கு ஆராய் நீ ஏற்றவே வேண்டாம், ஏற்கனவே ஞான சுடராத்தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பிரம்மத்தினுடைய குணங்களாக மாணிக்க வாசகர் சொல்றது. கூடவே வாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்கானாய் நீ. அடுத்தது பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. நல்லது எது கெட்டது எது நம்ம தட்டு தடுமாறி மாயை சுடல்ல அந்த பந்தத்துல போயிடுச்சு. ஈஷ்ண திரயங்கள், தாரேஷனை, புத்திரேஷனை, தனேஷன், அந்த 3 விதமான டிஸ்ட்ராக்ஷன்ல போறச்ச நம்ம பாட்டுக்கு தட்டு தடுமாறி போயிட்டு இருக்கோம். யூ கெட் டிஸ்ட்ராக்டட். எப்படி ஒரு குழந்தைக்கு குலோப் ஜாமுன் கொடுத்தோம்னா ஒரு குலோப் ஜாமுன் 10 2 3 4 சாப்பிட்டு இருக்கும். அம்மாவுக்கு தான் தெரியும், 3க்கு மேல போச்சுன்னா வயிறு கெட்டு போகும், சாயங்காலம் சாப்பிடுற குழந்தைன்னு வழி நடத்துறோம். அது போல எனக்கு இது நல்லது கெட்டதுன்ற ஒரு அட்ராக்ஷன்ல எதையோ பார்த்து போயிட்டு இருக்கு. அப்பொழுது அந்த வினைகளை களைந்து அவற்றை அறுப்பாய் நீயே, அவற்றையெல்லாம் வேரோடு வெட்டி சாய்த்து
என்னை வழி நடத்தக்கூடிய பிரம்மமே நீதான். இது அனதர் கான்செப்ட். புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே. அம்மா வாசாகுசதாரி சொல்லியிருக்கிறார், குழந்தைய பத்திரமா நான் பெத்தாச்சு, என் குழந்தை அவன் குழந்தை, என் கூட கண்டிப்பா அவன் சேர்த்துட்டு தான் ஆகணும்னு தான் தாய்மை. அது போல புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே. நான் விட்டு தூர தூரம் விளையாட போனா கூட நீ என் குழந்தைடா என் குழந்தைடான்ட்டு என கொடுவை வச்சிருக்கிய இறைவா, உன் கருணைக்கு என்ன சொல்வேன். புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே. சொல்வாய், சொல்வாய் என்றால் ஞான மொழிகளை எனக்கு சொல்வாய். செல்வம் தருவாய், ஞான செல்வத்தை எனக்கு கொடுப்பாய். திருவையாறு அகலா செம்பொர் ஜோதி. திருவையாறு என்ற அற்புதமான ஸ்தலத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே முடிக்கிறார். சோ இது இன்னொரு பாடல். அந்த வார்த்தைகளில் சிற்றறிவுக்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஒரு அற்புதமான, காஷ்மீர் போறீங்க, அற்புதமா இருக்கீங்க, கேமரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேமராவே இல்லை, நீங்க காஷ்மீர் போறீங்க, போயிட்டு வர்றீங்க, வந்த உடனே வீட்டுல எல்லாம் கேட்கறாங்க எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு. அடாடாடாடாடா அடடாடா சொல்ல முடியுமே இல்லைய, ஓரளவு பேராஞ்சி கேராஞ்சி சொல்றீங்க. அங்க பெஹல்காம் இருக்கு, அவ்வளவு சில்லுன்னு இருக்கும் தண்ணி, அப்புறம் பனிமூடிய சிகரங்கள், கண்கொள்ளா காட்சி, சோனா மார்க்னு இருக்கு, எங்க பார்த்தாலும் அது பார்த்தோம்னா விளையேன்னு இருக்கு, எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமே. வார்த்தைகளால் நீங்கள் ஓரளவு அதை இப்படித்தான் இருந்தது என்று நீங்கள் விளக்க முடியுமே ஒழிய உங்கள் உணர்வை 100க்கு 100 விளக்க முடியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை உணர்ந்த தாய்மான சுவாமிகளும் மாணிக்க வாசகர் பெருமானும் கேட்ட அன்பர்களுக்கு தம்மால் இயன்ற அளவு இவற்றை சொல்கிறார்கள். சோ இது கோடிட்டு காட்டுறாங்க. இது கூடவே நம்ம வந்தோம்னா அந்த இறைமை எப்பேற்பட்டது அங்கேயே பார்த்து நம்ம தாய்மானவர்கள். இப்போ இவர் சொல்லிட்டார், நீ கவலையா படாத, நம்ம அப்பா கிட்ட பத்திரமா இருக்கும், நல்ல குணங்களை மட்டும் வளர்த்துக்கோ, நல்ல வழி நல்லவன் ஆயிரு, மத்ததெல்லாம் அப்பா பார்த்து, நீ தடுமாறி போனா கூட நல்ல வழி கொண்டு வந்துருவாரு. எப்படி யானை பாகன் மத யானையை தன் அங்குசத்தால் வழி நடத்துவது போல நீ தவறான வழியில் போனாலும் அந்த வல்வினைகள் அறுப்பாயிலேயே, கவலையப்படாது, அப்பா பார்த்துப்ப, அதுதான் சரணாகதி. ஆக ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடல். அடுத்து ஞான சம்பந்தன் இன்னொரு நிலைக்கு போற. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் கடப்பா சுவாமிகள் கொடுத்திருக்க. எப்படி எத்தனையோ பெரியவர்கள் அந்த வரையறைக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மத்தை வார்த்தைகளுக்குள் அடக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை விளக்குவதன் வண்ணம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது பார்க்க, இரு நிலனாய் தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகிய வீசும் அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாயமாய் அட்டமூர்த்தியாகி பெருநிலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறவுருவம் தாமேயாகி நெடுநாளையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்ப்பும் சடையடிகள் நின்றவாறே இருப்பவனே. இப்படி ஒரு விளக்குறார். இது ஒரு அழகானது. இது பார்க்க இருநிலனாய், இருநிலைனா ரெண்டு நிலை கிடையாது, நாம் இருக்கக்கூடிய பூமியாய், இங்க இருன்னா இருக்கக்கூடிய, நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியே சாமிதான். இருநிலையாய் பூமியாக, தீயாகி அக்னியாக, நீருமாகி நீராக, யமானனாய் இவற்றை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் எஜமானனாய், யமானனாய்னா எஜமானனாய், எரியும் காற்றாகி, எரியும்னா உங்களுக்கு அப்படி தூக்கி வீசக்கூடிய வேகமாக, எரியும் காற்றுமாகி, எரியும்னா வேகமா அது வீசணும், காத்து வேகம் அடிச்சதுன்னா அது எரிஞ்சுடுதோ இல்லையோ, தூக்கி எறிதோ இல்லையோ, அந்த அப்பேற்பட்ட காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய், அருநிலையன அரிதாக இருக்கக்கூடிய, ஒரு நாளாவது சூரிய பகவானும் சந்திர பகவானும் வராட்டி என்ன ஆகும் இல்லையா? அப்ப என்ன சொல்ற,
அந்த திங்களாய் ஞாயிறாகி அவைகளும் நீதான். ஆகாயமாய் இருக்கக்கூடிய ஆகாயமாய் அட்டமூர்த்தியாகி, அட்டமூர்த்தி அட்ட திக் பாலகர்கள். நம்ம திக் வந்தனை பண்ணுவோம் இல்லையோ, 8 திசைகளிலும் 8 சக்திகள் இருக்கின்றன சொல்ற போது அதுதான் அஷ்டமூர்த்தியாகி பெருநிலமும், பெருநிலமும் குற்றமும். பெருநிலமும்ங்கிறது வந்து இங்க உலகமாக, இந்த பெரிய உலகமாக, குற்றமும், இந்த குற்றம்ங்கிறது மாயை. இந்த பெருநிலம் பண்ணிட்ட, ஆனா என்னது இது எல்லாம் நீதான் என்ற உணர முடியாத ஒரு மாயையை ஒரு வலையில் எங்களை மாட்டிவிட்ட. அதனால தானே இது இந்தியா, அது பாகிஸ்தானு, இது சீனா, உன்னை என்ன பண்றப்பா, நான் என்ன பண்றப்பா அப்படின்னுட்டு அடிச்சுக்கிறாங்க. கடவுளை வரையறுத்தாரு லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதுதான் போட்டுக்கிட்டு. பெருநிலமும் குற்றமும், குற்றம்ங்கிறது மாயை. மாயை என்னும் ஒரு ராங் நாலேஜ், விபரீயா, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட மாயை ஆகிய ஒரு மரத்தில், ஒரு குற்றத்தில் நம்மை ஈடுபடுத்தி பெண்ணும் ஆணும், ஆணாகவும் பெண்ணாகவும் பிற உருவம் பிற படைப்புகளும் தாமேயாகி நெருநாளையாய், நெருநாளைன்னு நேற்று இறந்த காலம், நேற்று நெருங்கல் உழந்த ஒருவன் இந்தில்லை என்னும் பெருமை உடைத்து விலகிற திருவள்ளுவர். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நெருநாளையாய், நேத்தாக, இன்றாகி இன்னைக்கு, நாளையாகி நாளைக்காகவும், நிமிர் புன் சடையடிகள். நிமிர்னா நீண்ட, உண்மையின மென்மையான சடை அடிகள், ஜடாமுடியை தரித்த நின்றவாறே இருப்பவனே, ஆனந்த தாண்டவமாடும் நடராஜ பெருமானே. சார், நடராஜர் ஒருவர் அந்த ஆனந்த தாண்டவத்தை வச்சுக்கிட்டு பிரம்மத்தை பத்தி பேசிக்கிட்டே போலாம். இது வந்து அவர் அனுபவித்தார். முதல்ல தாயமானவரை பார்த்தோம், மாணிக்க வாசகரம் பார்த்தோம். இங்க ஸ்பெசிபிக்கா வர்ற தனித்தனியா இவர் என்ன சொல்லிட்டார், எல்லா உலகமும் வானாயினியே சொல்லிட்டார். ஆனா இங்க சொல்றாரு, ஆகாச பூமியா இருக்கிறது நீதான், ஆகாயமா இருக்கிறது நீதான், கண்ணுல பட்டதெல்லாம் எழுதிட்டு இன்னும் விரிவாக இந்த 3 பாடல்களே நமக்கு அந்த பிரம்மத்தை கோடிட்டு காட்டு. கடைசியா பார்த்தா ஒவ்வொரு அணுவிலும் தானும் அடங்கி தனக்குள் அனைத்தையும் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி தான் இறைவன் இல்லையா? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அற்புதம் இல்லையா திருமூலருடைய வாக்கு? அப்படித்தான் இறைமை தன்னை அனைத்தமாக தானே இருக்கிறது, அனைத்திற்குள்ளும் தான் இருக்கிறது. இதுதான் பரபிரம்மத்தின் நிலை. இதை பத்தி அவர் விளக்கிறார். இதுக்கு மேல 2 போதும், இதுக்கு மேல கேட்டு நம்ம ரொம்பவே எலாபரேட்டா போயிடுவோம். அப்போ அடுத்தது என்ன வர்ற, இது வந்து இதுவும் அவர் சொல்றார், நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி விஸ்வாதீதம் ககன சதுஷம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்தியம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. இது நம்ம குரு பூஜால சொல்லுவோம், குரு பண்டிட்லாம் சொல்லுவாங்க. அது வந்து தட்சிணாமூர்த்தி ஒரு எல்லாவற்றுக்குமே சத்குரும் தம் நமாமி, அனைவற்றுக்கும் ஒரு சத்குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமானே நமாமி, உன்னை நான் போற்றுகிறேன் என்று வருது. சோ இப்படி எல்லாம் விளக்கிக்கிட்டே வர்றாங்க. கடைசியில திருமூலர் ஒரு அடி அடிக்கிற பிரம்மத்தை 4 லைன்ல முடிச்சிட, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்து பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தான். தன்னையே அர்ச்சிக்க, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குருஜி குரு பூஜை பண்றப்ப மற்ற சத்குருக்களை பண்றச்ச கொஞ்சம் பூ எடுத்து தன் தலையிலேயே போட்டுப்பாரு. ஏன்னா இந்த உடல் என்ற கோவிலில் இறைமை தானே இருக்கிறது, உடல் என்பது கோவில் அல்ல. அந்த நிலையனை உணர்ந்துட்டீன அந்த பரபிரமே உனக்குள்ளதாண்டா இருக்குன்னு திருமலர் ஒரு நெத்தி அடி அடிக்கிறார்.
சார் இந்த ஞானம் மட்டும் வந்துட்டோம்னா நம்ம உடம்பை எவ்வளவு தூரம் வச்சுக்கணுமோ அவ்வளவு தூரம் வச்சுக்கணும். அதுக்கு அதிகமாகவும் போக மாட்டோம், கம்மியாகும். சில பேர் மினுக்கு 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 மினுக்குன்னு மினுக்கி, இன்னைக்கு காலையில தான் பேசிட்டு இருந்தேன், நானும் வீட்லயும் பேசிட்டு இருந்தேன். எப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி தொஞ்சு போகுது, 50-60 வயசு ஆனோடனே கண்ணெல்லாம் தொயுது. நாங்க இல்ல பாரு தொஞ்சு போச்சு பாருங்க. இது தவிர்க்க முடியாது. அதை சர்ஜரி பண்ணி இது இழுத்து வச்சு இப்படி பண்ணி இப்படி பண்ணி யாருக்காக? மூச்சு நின்று போச்சுன்னு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை எனக்குள்ள யாரு இருக்காங்க அந்த ஒரு உள்ளுணர்வை வந்துட்டா இந்த உடம்பு எப்படி போறா என்ன உடம்புக்கு வேண்டியது. இது ஒரு பக்கம். சமணர்கள் மதம் இன்னொரு பக்கம். உடலை வருத்தி தமக்குள் இருக்கக்கூடிய உணர்வை உணர்ந்தவர்கள் சமண மதம். சாம்பலை வச்சுக்கிட்டு கூட பார்க்கலாம், ஜெயின்ஸ் பார்க்கலாம். நீங்க சாம்பலை ஒரு கிணத்துல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மயிரா புடுங்குவாங்க. அவங்க கட்டிங்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. மீசை தாடி எல்லாத்தையுமே அது அவங்க அவனுடைய ஒரு மதத்தினுடைய கோட்பாடுகள். அதை பத்தி சொல்றது ஒன்றும் கிடையாது. ஆக இந்த உடல் என்ற கோயிலை வருத்தி அதுக்கு வலியை ஏற்படுத்தி இந்த வலிக்கு அப்பாற்பட்டவன் நான், அப்பாற்பட்டவன் நான் என்பதை அவங்க உணர்த்துறாங்க. அது ஒரு வழி, அது வேற விஷயம். நம்ம இப்ப இது நடக்குது இல்லையா, இப்போ என்ன சொல்றோம், நம்ம பூக்குழி இறங்குறதுன்ட்டு அக்னி மேல நடக்கிறமோ இல்லையா, அம்மன் கோவில்ல தீச்சட்டி ஏந்துறாங்க இல்லையா, அகலுக்கு குத்திக்கிறாங்க, அப்படியே தீ மேல நடக்கிறாங்க. இதெல்லாம் தேவையான ஒரு கேள்வி வரும். அது தேவையா தேவையில்லையா நம்முடைய ஆராய்ச்சி கிடையாது. இங்க திருமலர் சொல்றது, நீ ரொம்பவுமே மினுக்கவும் வேண்டாம், ரொம்பவுமே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். நீ சாதாரணமான மனுஷனா இந்த உடம்பு ஒரு கருவின்னு உணர்ந்தாலே நீ தாண்டா கடவுளுங்கிற. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. கேடுன்னா குற்றம். உன்னை நீ உணர்ந்துட்டு உடம்பை வளர்த்தா அது தெரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளவோ அவ்வளவுதான் வச்சுப்ப. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தானுங்கிறது இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு இறைமை தத்துவம் தெரியாம ஏதேதோ பண்ணி தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் சத்குருக்கள் காட்டிய ஞான வழியில் சென்ற பின்பு தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன் உடல் என்னும் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய இறைமையை உணர்ந்து 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 தன்னை தானே தன்னுக்குள் இருமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதான் நம்ம பார்த்தோம். பூசலார் நாயனார், பூசலார் நாயனார் தானே நம்ம முன்னே சொல்லியிருக்கேன். தினம் அவர் ரொம்ப ஏழை பிராமணன். அவர் கோயில்ல சிவப்பு திருநின்றவர் இங்க இருக்கிற ஊர் தான். இருதயாலீஸ்வரர் கோவில் இன்னைக்கு இருக்கு. இருதயாலீஸ்வரர் கோவில் திருநின்ற ஊர்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. நானும் போய் பார்த்துருக்கேன். அங்கே ராஜசிம்ம பல்லவன் அவன் காலத்துல பூசலார் நாயனார் தினம் கோயில் போவார். போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவார். பண்ணிட்டு அங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு தம் மனசுலயே ஒரு கோயில் கட்டுவார். இதுதான் இது கொடி ஸ்தம்பம், இதுதான் கொடிமரம், இதுதான் பலிபீடம், இதுதான் அர்த்த மண்டபம், இதுதான் மூல கர்ப்ப கிரகம், இங்கதான் லிங்கம் இருக்கு, இங்க அம்பாள் கோயில். தினம் ஒரு கோவில் அவர் மனசுல கட்டிட்டு. அப்புறம் கோவில் கட்டிட்டமே நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு ஆசை தோன்றது. இறைவா தினம் தினம் கோயில் கட்டிட்டு இருக்கேன், நீ கும்பாபிஷேகம் பண்ண ஒரு டேட் நிர்ணயம் பண்ண மனசு கொண்ட. அதே நேரத்தில் ராஜசிம்ம பல்லவன் தனக்கான ஒரு கோயிலை, சிவபெருமான் கோயிலை உண்டாக்கி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுற. அந்த கோயிலை பண்ணிட்டு கும்பாபிஷேக டேட்டையும் நிர்ணயிக்கிற. அந்த டேட்டை நிர்ணயிக்கிறச்சுதான் அது எந்த கோயில் பார்த்துட்டேன். ஒரு நாள் சொல்றேன். ஒரு நாள் இந்த அருண் செஷன் நாலஞ்சு எடுத்தேன். பூசலார் நாயனார் ராஜசிம்ம கட்டின கோவில் மறந்து போச்சு அது பேர். இது பூசலார் நாயனார் நல்லா ஞாபகம். சோ அப்போ ராஜசிம்ம பல்லவன் ராஜசிம்மனுடைய கனவுல சிவபெருமான் அப்பா அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் பூசலார் நாயனாருக்கு, அவர் தான் கும்பாபிஷேகம் பண்ண போறார். ஐ கேனாட் அட்டெண்ட், யூ ஆஸ்க் ஃபார் டிஃபரண்ட் டேட். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நான் ஏகமாக சக்கரவர்த்தி,
எனக்கு தெரியாம யாரா கோயிலை கட்டினாங்க அப்படின்ட்டு விசாரிப்பார். கேட்டா யாரும் இல்லைங்களே, யாரும் இல்லைங்களேன்னு வருவார் ராஜசிம்மன் தன்னுடைய பரிவாரங்களுடன் குதிரை மேல ஏறி திருநின்றவருக்கு வருவார். வந்துட்டு விசாரிப்பார், இங்க யாராச்சும் கோயில் கட்டுறீங்களான்ட்டு. ஐயோ சக்கரவர்த்தி பிரபு, உங்களுக்கு நடக்காம தெரியாம என்ன நடக்க போறது அப்படிம்பார். இன்னும் யார் கோயில் பூஜாரின்றப்ப ஒரு ஏழை பிராமணன் தான் வருவார். பார்த்த உடனே தன்னுடைய அவரு அந்த தேஜஸ் டக்குன்னு குதிரையில இருந்து இறங்கி அந்த அதுதாங்க பெரிய, அதுதாங்க முக்கியம். அந்த எளிமைங்கிறது அந்த காலத்து ராஜாக்கள் கிட்ட இருந்துச்சு. தான்கிற ஈகோ அவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் ஒரு ஞானியை பார்க்கும் பொழுது அவர்கள் தலை குனிந்து வணங்குவார்கள். அதுதான் நம்முடைய பாரம்பரியம். ஞானத்திற்கு மதிப்பை கொடுத்தவர்கள் நம் மூதாதையர்கள், முன்னோர்கள், சக்கரவர்த்திகள். அப்படி அவர் வந்து, ஐயா வணக்கம், நீங்க கோயில்ல இதை கட்டிட்டு இருக்கீங்களா? ஐயா நானே ஏழை பிராமணன், தினம் நைவேத்தியத்துக்கே உண்ணப்படி என்ன முடின்னு இருக்கேன், நான் எங்க கோயிலை கட்டுது இல்ல, இது போல ஒரு கனவு வந்தது. ஓ அப்படிங்களா, நான் மனசுலயே கோவில் கட்டிப்பேன், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஐயா உங்கள் அற்புதமான பக்தியின் முன்பு நான் கட்டிய கோவில் ஒன்றுமே கிடையாது. கரெக்ட். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் ராஜசிம்ம பல்லவன் கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்லுவா, நீங்கள் என்ன மாதிரி கோயிலை கட்டணும்னு நீங்க சொன்னீங்களோ அதே கோயிலை கட்டி அதுக்கு நீங்க தான் கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க. உங்க கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கைலாசநாதர் கோயிலுக்கு பண்ணுவேன். அப்படி சார், எப்பேற்பட்ட ராஜாக்கள் சார். இப்ப எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவு க்ஷீணம் அடைஞ்சிருக்கு, அது வருத்தமா இருக்கு. அதனாலதான் இருதயாலேஸ்வரர் கோவில் திருநின்றவூர்ல முதல்ல கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இந்த ஏழை பிராமணருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுடைய பக்தி எப்பேற்பட்டது என்பதை விளக்கி அதற்கு அப்புறம்தான் ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதான் வரலாறு. வரலாறு இதெல்லாம் வந்து 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு கதைங்க. அது போல தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தாரு. அப்போ இந்த உடம்பு எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். ஊன் உடம்பே ஆலயம், உள்ளுரையும் ஜீவனே சிவன். வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளா மணிவன். அற்புதமான சார், என்ன சார் இல்ல நம்ம ஞானம் அள்ளி தெளிக்கிறாங்க சார் நம்ம மூதாதையர்கள். அவ்வளவு அற்புதம் சார், அவ்வளவு அற்புதம். அப்படி இந்த உடம்பு நமக்கு அந்த இறைமை இருக்குன்னு போற்றி பாதுகாக்க, அது ரொம்ப முக்கியம். இதுதான் சொல்லிதான் என்ன சொல்றாரு, அண்டாண்ட கோடி பிரம்மாண்டம் எங்கும் வியாபித்திருப்பது பிரம்மம் சொல்லிட்டாரு தாய்மான. அதுக்கு அடுத்தது மாணிக்கவாசகர் சொன்னாரு, எல்லா உலகமான நீய என்ன நீதான் காப்பாத்துற, நான் நல்ல குணங்களை வச்சுக்கிட்ட, என் வினை அறுத்து என்னை காப்பாத்துவாய் நீயே சொல்லிட்டாரு. அப்புறமா ஒவ்வொன்றும் நீதான் அப்படின்னு சொல்லிடுச்சு. கடைசியில என்ன சொல்ற, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு ஒரு நெத்தி அடி அடிச்சிட்டாரு நம்ம திருமூலர். அப்புறம்தான் கடைசியில நம்ம என்ன பார்க்கறோம்ல, அந்த பரபிரம்மத்தின் ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு தான் உணர்ந்ததை இங்க சார், இங்கதான் சார் கடப்பா சாமியோட ஒரு உன்னதத்தை நான் உணர்ந்தேன். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு ஒரு குதிக்காம இப்படிலாம் தாய்மானவ சுவாமிகள் சொல்லியிருக்காரு, மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு, பிரியர சம்பந்தர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் பல பாடல்கள். இது டைம் இல்லை எனக்கு, நிறைய எழுதியிருக்கேன். தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் சொல்றது அப்படிலாம் சொல்லிட்டு நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்றேன் கடைசியில ஒரு அனக்ஷரை வைக்கிறேன் இல்லையா. இந்த காலத்துல பார்த்தா நான் தான் குதிக்காம எப்பேற்பட்ட சுவாமிகள் சார். சார் தண்ணி மேல உட்காந்துக்கிட்டு விளக்க உரை தரவர், டிஸ்கோர்ஸ் பண்றவர், உபன்யாசம் பண்றவர். ஆப்பிரிக்கா குளத்துல எல்லாரும் சொல்றாங்க, சார் முதல்ல ரொம்ப ஜாஸ்தி, உங்களை பார்த்தா லட்டு மாதிரி முழுகிடும், தண்ணியில எல்லாம் இறங்காதீங்க. இல்ல என் ஸ்டைலே அவ்வளவுதான் அப்படின்ட்டு நேரம் இறங்கி போயிடுவார். சொன்ன கிளாஸ்ல
போவாரு. அந்த குளத்து நடுவுல ஏரி நடுவுல பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துப்பாரு. ஏரி சுத்திலையும் ஜனங்க. அவளுக்கு வந்து உபன்யாசம் கேட்கிறாங்களோ இல்லையோ, எந்த முதல்ல வந்து இவர் என்ன பண்ண போறது ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ், ஒரு கியூரியாசிட்டி. பார்த்தா வேகமா முதலைகள்லாம் வருது. அவர் பார்த்து, சார் வரலாறு சார், இட் ஹேப்பன் இன் சவுத் ஆப்பிரிக்கா. வரலாறு 1938 நடந்தது. எல்லா முதலைகளும் வருது, சுத்தி நீங்குது. பார்த்து அவர் அப்படியே பாக்குது. சின்ன குழந்தைங்களா ஒரு பொம்மையை மறைச்சு பாக்குற மாதிரி, பஞ்சு மிட்டாயை மறைச்சு பாக்குற மாதிரி. இவர் என்ன பண்றாரு, இப்படி கையை காட்டுறார். எல்லாம் கம்முன்னு சுத்திடுற வரிசையா வட்டமா நிக்குதுங்க. தன்னுடைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறார். பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இல்லையா சொல்லுவோம்னு நம்ம, அது போல அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் முடிச்சுட்டு திரும்பி வந்ததுன்னு அது போகுது. அப்போ அப்பேற்பட்ட கடப்பா சுவாமிகள் எளியே நான் உணர்ந்த பிரம்மத்தை சொல்கிறேன் அப்படி சொல்றப்ப அவருடைய அடக்கத்துக்கு நம்ம வேற என்னங்க சொல்ல முடியும்? அவர் சொல்ற 2 தான். நம்ம சார் இங்கதான் சார் குருஜி காலில் கோடி முறை விழுந்து வணங்கினாலும் அதுக்கு நிகராகாது. அந்த சாந்தி மேடத்துக்கு சொல்றேன்னு, ஐ ப்ராமிஸ், சுதர்சகரையா மட்டும் விடாதீங்க. நீங்க தான் கடவுள், நீங்க கடவுள்னு உணர்ந்துருவீங்க. அவர் வார்த்தையை அப்படியே படிக்கணும். சிவராஜ யோக சமாதியில் நான் சொல்லி இருக்கும் 2 மந்திரங்களையும் மூச்சுடன் சேர்த்து உள்ளுக்கிழுத்தும் வெளியில் விடுவதுமாய் ஜபம் செய்து வந்தால் மூச்சானது மனத்தை வெளியில் ஓடவிடாமல் நிறுத்தி பிறகு அம்மனத்தை மூச்சில் ஐக்கியம் செய்து கொள்ளும். அப்போது உன் ஜீவன் தன்னையே மறந்து கல் பொம்மையை போல் நின்று விடுவான். இதுவே உபரிடத்தில் உள்ள மகா ரகசியம். இவை ஜபம் செய்து வந்தால் இதன் அனுபவம் உங்களுக்கு பிரத்யக்ஷமாய் பிரம்மஸ்வரூபத்தை உணர்விக்கும். இது அவருடைய ஓன் வேர்ட்ஸ். ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உள்ளுக்கு இழுத்தும் வெளியில் எது சோ சோ இதுதான் சொல்றார். இதுதான் நம்ம பண்றோம் லாங்கிரியார். அதான் கடனேன்னு பண்ணாம அந்த மூச்சை உணர்ந்து ரசித்து ருசித்து பண்ணா ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுக்கு இவரே பிரமாணம். அவர் வார்த்தையை படிச்சு இன்னொரு முறை நிதானமா படிக்கிற கேளுங்க. சிவராஜ யோக சமாதி, அவருடைய பயிற்சியை வந்து சிவராஜ யோக சமாதியில் சொல்லி இருக்கும் 2 மந்திரங்களையும் மூச்சுடன் சேர்த்து உள்ளுக்கிழுத்தும் வெளியில் விடுவதுமாய் ஜபம் செய்து வந்தால் ஜபம் செய்து வந்தால் அது என்னது? சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். இது ஜபம் செஞ்சு வந்தாலேயே மூச்சானது மனதை தனக்குள் அடக்கிக் கொள்ளும். உண்மையா இல்லையா சார்? நம்ம ஒவ்வொரு வாரம் ரியலைஸ் பண்றோமா இல்லையா? நீங்க உண்மையாலுமே குருஜியை நினைச்சு வணங்கிட்டு அந்த ரிதம், குருஜி என்ன சொல்றார், அப்சர்வ் த ரிதம், அதுக்கு தகுந்த மாதிரி மூச்சு எடுத்தீங்கன்னா நீங்க மூச்சையே கவனிச்சு ஆனந்தமா இருப்பீங்க. மனசு எங்க இருக்குன்னு காணாம போயிடும். மனதற்ற பரிசுத்த நிலைதான் உண்மையான பிரம்மத்தை அறிந்த நிலை. அது எப்படின்னா, நம்ம இந்த பாசி பிடிச்ச குளத்துல இறங்கணும்னு பச்சையா மூடிட்டு கோவில் எல்லாம் பார்க்கலாம். குருவாயூர் கோயில் அப்படிதான் இருக்கும். அந்த கோவில் குளத்துல என்ன பண்ற, பாசி எல்லாம் அப்படி நீக்கிட்டோம்னா உள்ள தண்ணி தெரியும். கையை காலால போயிட்டு முகத்தால போயிட்டு வந்துட்டா மறுபடியும் பாசி மூடிக்கும். இதுதான் நமக்கு நடக்கிறது ஒவ்வொரு வாரமும். எப்படி லாங்கிரியா பண்ண உடனே தெளிவா இருக்கு. யோக நித்ராவில் எங்க இருக்கேன்னு தெரியாது, ஆனந்தமா இருக்கு. அப்புறமா எல்லாரும் ஜெய் குருதேவ் சொன்னப்புறமா தேசி மனைக்கு போலாமா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு ஞாபகம். தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனால் எத்தனைக்கு எத்தனை அந்த உணர்வு நிலையை நான் உணர்ந்துகிட்டே இருக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஞான பாதை பயணம் மிகவும் லகுவாக இருக்கு.
சுலபமா இருக்கு. அந்த மாற்று கருத்தே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், யாரையும் மாத்தாதீங்க, யாரையும் திருத்தாதீங்க. உங்க பிராணனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். பை திஸ் சுதர்ஷன கிரியா உங்களை சுத்திலையும் எல்லாம் மாறும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய நிம்மதி யாரும் திருட முடியும். அமைதியா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, ஆனந்தமா. நான் இருமுறை மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் வந்து போங்க, அப்படி இப்படி வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இப்ப அவர வார்த்தை சார் எப்படி ஒரு குழந்தை மாதிரி சொல்றாரு, எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு. அந்த காலத்துல சித்தர்கள்லாம் மறைப்பொருளா சொல்லுவாங்க. புரியுதா? உருத்தரித்த நாடிகள் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லிரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடம் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை என்று சிவவாக்கியம் சொல்ற. இத மேலோடு பார்த்தா புரியாது. மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதிகை 4 நாடி ஒவ்வொழே நாடியே இருந்த பெண் பாலரும் ஆகலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மை. 4 நாழி, ஒரு நாழிகைக்கு 26 நிமிஷம். 4 நாழி, 4 24, 4 8 10, 108 நிமிஷம். நீ மட்டும் உனக்குள்ள இருந்துட்டீங்க, நீ தான் பிரம்மங்கிற சிவவாக்கியம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இவர் அப்படிலாம் சொல்லாம வெளிப்படையா நம்ம குருஜி சொல்லல, சீடாங்கிற பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். நீங்க வந்து ஒரு மோட்டார் பைக் கொண்டு வந்து, இதான் மோட்டார் பைக்கு, இதுக்குள்ள உங்களுக்கு ரேடியேட்டர் இருக்கு, இதுதான் வந்து பெட்ரோல் டேங்க்கு, இதுதான் 2 வீலு, இதுதான் பிரேக்கு, இதுதான் கார்புரேட்டர், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தலையை சொரிஞ்சிட்டு இருப்போம். என்னையா நம்ம வண்டி வாங்க தானே வந்தோம், இவர் எதுக்கு பார்ட்டா சொல்றாரு? எடுத்த உடனே ட்ரையல் போயிட்டு வாங்க சார்ன்ட்டு வண்டி உங்ககிட்ட கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி அந்த ஷோரூம் மெக்கானிக் உங்க எதிரிலேயே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷோரூம்லயே ஒரு ரவுண்ட் அடிச்சா வித்தியாசம் இருக்கு இல்லையா? பைக்கை பத்தி சொல்லி முடிச்சு உனக்கு விளக்குறத விட பைக்கை ஓட்டியே காட்டினா வச்சுக்கோ. இதுதான் இந்த ஐ ரியலி அப்பாலஜைஸ். இந்த இப்பேற்பட்ட மகான் ஞானி கருத்தை பத்தி நான் கமெண்ட் பண்றதுக்கு அவ்வளவு தகுதி எனக்கு கிடையாது. இருந்தாலும் நான் உணர்ந்தது சொல்றேன். குருஜி இது கூட சொல்லல. சுதர்ஷன கிரியா பண், வண்டியை ட்ரையல் உட்கார், மூச்சு இழுத்து விடு, பினிஷ்ட். ஃப்ரீ ரன், காரை ஃப்ரீ ரைடு போற மாதிரி போயிட்டு வந்துட்டோம். அடடா ஜோரா இருக்க கார், வாங்கிடு, காரை வாங்கி பத்திரமா வச்சுக்கோ, அவ்வளவுதான். இங்க கடப்பா சுவாமிகள் தான் உணர்ந்ததை வார்த்தைகள் மூலமாக சொல்றார். குருஜி அதை கூட செய்யலீங்க. நீ செய்டாங்கிற பிராக்டிக்கலா. உனக்கு என்ன கார் தானே வேணும், கார் ஓட்டான வேணும், கார் மெக்கானிக் இருக்கா, காரை பார்த்துக்க, நீ கார்ல ஜாலியா போ. அதுதான் சுதர்ஷன கிரியா. இங்க சொல்ல பாருங்க, சிவராஜ யோக சமாதியில் சொல்லி இருக்கும் 2 மந்திரங்களையும் மூச்சுடன் சேர்த்து உள்ளுக்கு இழுத்தும் வெளியில் விடுவதமாய் ஜபம் செய்து வந்தால் மூச்சானது மனத்தை வெளியில் ஓடவிடாமல் நிறுத்தி பிறகு அம்மனத்தை மூச்சில் ஐக்கியம் செய்து கொள்ளும். புரியுதுங்களா? வழி உள் அடக்க வலைப்படுப்பு போல் மனம் ஒடுங்கும் உந்தி பெற ஒடுக்க உபாயம் இதுவே உந்தி பெற. பகவான் அதான் சொல்றார், இவர் சொன்னதான் சொல்றார். வழி உள் அடக்க, வழினா காற்று, இந்த கும்பகம், வழி உள் அடக்க வலைப்படுப்பு போல் மனம் ஒடுங்கும் உந்தி பெற ஒடுக்க உபாயம் இது உந்தி. இதுதான் இங்க சொல்ற. அம்மனத்தை மூச்சில் ஐக்கியம் செய்து கொள்ளும். அப்பொழுது ஜீவன் தன்னைத்தான் மறந்து கல் பொம்மையை போல் நின்று விடுவார். உண்டா இல்லையா? எல்லாரும் யோக நித்ரா அப்புறமா டர்ன் டு யுவர் ரைட் சைடு, டர்ன் டு யுவர் ரைட் சைடு இருப்பாங்க மல்லாக்கு படுத்துக்கிட்டு. அவங்க இடது காதுல போய் சொல்லணும், டர்ன் டு யுவர் ரைட். கல் பொம்மையை போல நின்று விடுவார். இதுவே உபனிஷத்தில் உள்ள மகா ரகசியம். அதனால எத்தனை முறை எவ்வளவு கூட கல்பம்ம மாதிரி ஆகணுமோ அதுதான் தியானம். அந்த மாதிரி ஆயிடும். இதை ஜபம் செய்து வந்தால் இதன் அனுபவம் உங்களுக்கு பிரத்யட்சமாக தெரிந்த பிரம்மமுடன் சேர்க்கும். இத்தனை பேர் சொன்னத ஒரு 5-6 லைன்ல தான் உணர்ந்தத எதையுமே மறைக்காம
உள்பொருளா ரகசியமா சொல்லாம யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வெளிப்படையா சொன்ன மிகப்பெரிய மகா ஞானி. இப்பேற்பட்ட ஒரு மகா ஞானியுடைய சச்சிதானந்த யோகீஸ்வரர் கச்சாரீஸ்வரர் திரு ஏகாம்பரீஸ்வரர் அவர் தானே குருவா வந்து அவருக்கு வழிகாட்டுறார். அப்பேற்பட்ட ஞான மொழியை கேட்ட ஞான உபதேசத்தை பெற்ற சச்சிதானந்த யோகீஸ்வரர் 47 வயசுக்கு அப்புறம் தான் சார் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட் வந்தது. ஏசி பக்தி வேதாந்த பிரபுபாதா அவருக்கு 75 வயசுல தான் சார் டேர்னிங் பாயிண்டா வந்தது. தெரியாது, இன்றைக்கே வருமோ அல்லது நாளைக்கே வருமோ அரிய நெம்கோவே துன்றுமல வெம்மாகி வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருக்கும் சுகம் தானே கல்பொம்மை. அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இது சொல்றச்சியே எனக்கு மனசு அப்படியே நெகிழுது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அந்த உணர்வை இந்த 5 லைன் எனக்கு கொடுக்கும். எப்பேற்பட்ட மகா ஞானி, ஒண்ணுமே வேண்டாண்டா. இதுக்கு இன்னொன்னு, நான் ஒரு சின்ன புஸ்தகம், நம்ம மயிலாப்பூர்ல ஒரு ஓதுவார் இருந்தார். அந்த ஓதுவார் அவர் பேர் நான் சொல்றேன். அவர் தான் உணர்ந்ததை அவர் வந்து காஞ்சி மகா பெரியவர்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அப்புறமா மயிலாப்பூர் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய அனுபவத்தை ஒரு சின்ன புஸ்தகமா போட்டார். எனக்கு கிடைச்சது. நிறைய முறை நான் நம்ம சென்டர்ல வச்சிருக்கேன். அதேதான், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி வைத்தேன். ஒரு 10 பேர் எடுத்துன்னு போயிருப்பாங்க. அப்படியே இருக்கு என்கிட்ட. ஒரு 20 புஸ்தகம் என்கிட்ட இருக்கு. அதுல தான் இந்த சோகம் என்ற உணர்வினால் இறைமையை அடைந்ததை அவர் தெளிவா விளக்கியிருக்கார். அது போல நமக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. அவர் என்ன சொல்றார், இது வந்து பரம ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டியதை நான் உணர்ந்தேன். நம்ம பகவத்கீதையில கூட சொல்லுவாங்க, அம்மா ஜெயசி சொல்லும், ரகசியம்ங்கிறது வந்து மறைக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல, அது பாத்திரம் இருந்து பிச்சையிட வேண்டும். நீ சோகம் சொல்லு, நீ பிரம்மம் ஆயிடுவேன்னு சொன்னோம்னா நம்மள மேல கீழே பார்ப்பாங்க. இல்லையா மனுஷன், திடீர்னு சோகம் சொல்லு. நம்ம சொல்ற சோகம் புரியாது, அவருக்கு வாழ்க்கை சோகம் தான் தெரியும். என்ன, பட்டறிவு படிப்பறிவுன்னு 2 இருக்கு. பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டாதான் சில பேருக்கு அனுபவம் வரும். சில பேர் ஞானத்தின் வழியாகவே போகும். அது அவங்களுடைய ஞான பாதையில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து. அது போல பிரம்மக்கியம் சச்சிதானந்த சுவாமிகள் சொன்ன மாதிரி நம்ம இன்னில் இருந்தாவது அடுத்த வாரத்தில் இருந்தாவது சுதர்ஷன கிரியாவை ரசிச்சு பண்ணுங்க. பல மாற்றங்கள் நிகழும். குருஜி சொல்வாரோ இல்லையோ, வண்டியை நான் ஓட்டிட்டு போறேன், நீ வண்டியில உட்காந்துக்கோ, காலை கை நீட்டு நிம்மதியா. இதை விட ஒரு சத்குரு என்ன கொடுக்கணும்? ஐ கிவ் யூ ப்ராமிஸ், யூ ஆர் நாட் அலோன் மை டியர், வேக் அப் அப்படிங்கிறாருல. அது ரசிக்கலாமே, ருசிக்கலாமே. ட்ரெயின்ல ஏறினப்புறம் கூட ஏன் லக்கேஜை தலையில வச்சுட்டு இருக்கணும்? இறக்கி வச்சுட்டு ரிலாக்ஸா இருக்க வேண்டியது. ஃபார் தட் யூ நீட் டு ஹேவ் த கன்விக்ஷன். டூ ஆர் டை. உங்ககிட்ட குற்றம் குறைகள் இருக்கலாம். குற்றம் குறைகள் இருக்கிறதுனால தான் மனித பிறகு. அந்த குற்றம் குறைகளை நீக்கி நம்மை ஆட்கொள்ள அற்புதமான குருஜி வந்திருக்க. அது நம்ம திருத்திக் கொண்டு மென்மை அடைவது தான் மனித பிறவியின் லட்சியம். அது நம்ம அடைஞ்சே தீரும். சரியா? ஆக இன்னைக்கு போதும். அற்புதமா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகு. சுதர்ஷன கிரியா முக்கியத்துவத்தை இந்த நிலையில, இந்த நொடியில, இந்த கணத்துல, இந்த க்ஷணத்துல நான் தடுத்தெடுக்கு. எப்பேற்பட்ட ஒரு மகா சத்குருவினுடைய பாதுகாப்பான அடைப்பில் இருக்கிறோம். இதை விட என்னங்க வேணும்? சுதர்ஷன கிரியை எங்கிருந்தாலும் பண்ணுங்க. அதேதான் லட்சுமி அம்மா சாந்தி அம்மாவுக்கும் சொல்லுவாங்க, எங்க இருந்தாலும் லாங் கிரியாக்கு வந்துருங்க. சிட்லப்பாக்கம்னா சிட்லப்பாக்கம் பக்கத்துல உங்களுக்கு இது குரோம்பேட் இருக்கு. குரோம்பேட்ல கருணாமூர்த்தி இருக்கார் டீச்சர். நங்கநல்லூர்ல விஜயலட்சுமி டீச்சர் இருக்காங்க. எங்க லாங் கிரியா நடக்கிறதோ லாங் கிரியாக்கு போயிடும். போன நீங்க தான் கடவுள். அந்த கடவுளுங்கிறத உணர முடியும். ஏன்னா அந்த இறைமை ஒவ்வொரு படைப்பிலும் இருக்குன்ட்டு தாய்மானவர் பாடல் மூலமாக, மாணிக்க வாசகர் பாடல் மூலமாக, ஞான சம்பந்தர் பாடல் மூலமாக, திருமூலர் திருமந்திர மூலமாக தெரிஞ்சிட்டோம். கடைசியில இவர் யோகீஸ்வரர் சச்சிதானந்தம் சொல்லிட்டார். வேற என்ன வேணும்? ஆக சச்சிதா ஒண்ணு போதும். நான் நிஷாவுக்கு தான் சொல்றது,
சும்மா வீட்டுல ஷார்ட் கிரியா பண்றேன்னு பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு மூச்சு நின்றுச்சுன்னா யாரும் கூட கைப்பிடிச்சு வரமாட்டாங்க. டூ ஆர் டை. உன் தலையெழுத்தை நிர்ணயிக்கணும் உன்கிட்ட தான் இருக்குது. அப்பா இந்த வேலை இருக்குது, அங்க வேலை இருக்குது, காய்கறி வாங்க போகணும், கோயிலுக்கு போகணும். ஓ, நான் சொல்றது ஏதோ சொல்லுவேன், நீ உருப்படணும். ஃபைண்ட் த டைம். எத்தனையோ பேர் லாங் கிரியா எங்கெங்கயோ கொடுக்குறாங்க, போய் பண்ணு. வாரம் பண்ணணும். விஜய பிரியா போன வாரம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, அப்பா ஐ வாண்ட் ரிவைவ் சுதர்ஷன கிரியா, வா. அப்பேற்பட்ட ஒப்பு உயர்வத்தது சுதர்ஷன கிரியா. நான் ஷார்ட் கிரியா பண்ணிட்டேன்னு பார்த்தா, லாங் கிரியாங்கிறது வாஷிங் மிஷின்ல, வேர்ல்பூல் வாஷிங் மிஷின்ல போட்டு எடுக்கிற துணி மாதிரி. அதுதான் முக்கியம். வாரத்துக்கு ஒரு முறை பண்ணணும். பண்ணா நம்ம உருப்படுவோம். உயிர்த்து உணர ஒரே வழி லாங் கிரியா. மறக்கவே மறக்காது. சரியா? லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சது ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நீங்க பேசுனது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. இந்த 4 நாள்ல நிறைய மாற்றங்கள் அருண் மூலமா கிடைச்சது. தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பாரு. என்னோட பாக்கியம்மா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டா இருட்டு என்பது காணாமல் போயிடும். அது இயற்கையின் நியதி. ஜியோ சொல்லிடுங்க. எல்லாம் பார்க்க ரெஜிஸ்டர் பண்ணு. நமஸ்காரம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த 1 மணி அம்மா வந்து வாரம் குரூப்ல போட சொல்றேன். உபனிஷத்துக்கள் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி. அதே போல பகவத்கீதை, இதுதான் சத்சங்கம். இதுதான் சொல்லுவா, அம்மா சொல்றதை காதுல போட்டுட்டே வேலை பண்றப்பான்னு. நான் யோசிப்பேன், நான் சொல்றதை காதுல போட்டுருக்கேன். இல்ல, அம்மா 2 பேருமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பாக்கியம். சடர்னு எனக்கு கிடைச்சது. ரொம்ப பெரிய பாக்கியம். எங்க பாக்கியமா நீங்க குரூப்ல வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமிமா. நிஷா, உங்களை எல்லாம் சந்திச்சதோ ஐயாவை பார்த்ததோ பயங்கர சந்தோஷமா இருக்கு. என் பேர் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீமா, எல்லாரையும் சந்திக்க ஒரு பாக்கியம் கிடைச்சது. உங்களோட பேச்சுக்கள் ரொம்ப பிடிச்சது சார் எனக்கு. திருவாசகம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நமஸ்காரம். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. நன்றி. அடுத்து வரேன்ப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அருண். தேங்க்யூ சார்.